ஒரே கால் மாட்டிக்கிச்சு. வேண்டாம் அதுவே வேண்டாம் விடு. ஆனாலும் அவருக்கு ஒரு குழந்தைய பற்றி தரணுங்கிற ஆசையில் தங்கச்சியோட ஆத்மா செல்வியோட ஆவிய மீறி வெளியே வரணும். மாதவி அம்மாவாக போறா. இப்ப ஹாப்பி தானே? மாதவி வெளியில வா, இல்லைன்னா உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பாலாம் போயிடும். ஆமாம் மாதவி, காலையில் டாக்டர் ஃபோன் பண்ணாங்க. அது உங்ககிட்ட சொல்கிறதுக்குள்ளே என்னென்னமோ நடந்து போச்சு. இந்த இடம் இன்னும் கொஞ்ச நாள்ல சொர்க்க பூமியா மாறப்போகுது. 1/2 கிலோமீட்டர்ல ஏர்போர்ட் வரப்போகுது, 1 கிலோமீட்டர்ல ஹார்பர் வரப்போகுது. அப்ப கப்பலும் ஃபிளைட்டும் முட்டிக்காது. ஏமா பக்கத்துல பீச்சில் ஹார்பர் வரப்போகுதுன்னு புழுவுற. அப்ப ஏர்போர்ட் மட்டும் வரவா போகுது? இந்த மாதிரி பேசி எத்தனை புறம்போக்கு நிலத்தை பட்டா போட்டு வித்திருப்பேன். உனக்கு இந்த இடத்த விற்கணுமா வேண்டாமா? விற்கணும். நீ சொல்லி நிலத்தை வாங்கணும் நேர்ல பாத்துருக்கிறியா? இல்ல. பாத்துறாத. கண்டினியூ. அது மட்டும் இல்ல, இந்த இடத்த தோண்டா 2 அடியில தண்ணி வரும். 2 அடியில தண்ணி வருமா? அப்புறம் எப்படி கடைகால எடுத்து வீடு கட்டுறது? யோ என்னையா ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கல, என்னன்னு நினைப்பா? சரி சரி. அதோட இந்த இடத்தை சுத்தி நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிடல்ஸ். பக்கத்து ஊர்ல பஸ் விட சொல்லி 10 வருஷமா போராட்டம் நடத்திட்டு இருக்கானுங்க. குண்டு பல்பு அண்ட புழு புழுகுது. கலாய்க்காத பால்சாமி. அப்புறம் கமிஷன் காசு கூட கிடைக்காது. பாதியில ஓடனவன என்னடா மரியாதைலாம் பால்சாமின்ற? பங்கே இல்ல நாய் போச்சு. அப்புறம் என்னத பாஸ்? யோ இப்போ நான் பேசட்டுமா வேணாமா? போய் கரடி கட்டறா. போடா அட்ஜஸ்ட் பண்றா. இங்க பாரு பால்சாமி, முதலாளி சொல்லுங்க முதலாளி. உனக்கு 1 வீக் டைம் தரேன். அதுக்குள்ள விக்கலனா பாம்பேல வேற பையர் ரெடியா இருக்காங்க. ஐயோ அவசரப்படாதீங்க முதலாளி. உங்க கமிஷன் காசை வாங்கிதான் இவனுக்கு கடன் அடைக்கணும். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணு. பாட்டி சொத்தை வச்சு பங்கு வாங்கலான்னு வந்தா வீட்டு புரோக்கர் ஆக்கி கமிஷன் காசு கதற வைக்கிறானுங்களே. கவலைப்படாத பால்சாமி, ஏன் பங்கு உனக்கு கொடுத்துட்றேன். யோ உனக்கு ஏதியா பங்கு? ப்ராப்பர்ட்டி இருக்கிறவங்களை செட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் நமக்கு வந்துட போகுது. இதை வேற காமிச்சு வேறு பேசுறானே. என் தங்கச்சியை காப்பாற்ற மட்டும் இல்லை, ஒரு வகையில் மாயான கிடைக்கும் நீ தான் காரணம். எது நான் காரணமா? ஆமாப்பா, உன் லவ் ஹெல்ப் பண்ண போய் தானே என் லவ் செட் ஆச்சு. அதனால தான் என் பங்கு உனக்கே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஜூஸ் சாப்பிட்றீங்களா பாஸ்?
இதுக்கு மேல உன்னால அல்பியா இருக்க முடியாதுல்ல நான் ஜெயிச்சிட்டேன் இப்ப இந்த ரப்பர் எது ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கிறான் என்னம்மா நான் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வைக்கிறத பார்த்து நான் ஏதோ ஹாஸ்டல்ல தங்கி படிக்க போறதா நினைச்சு மறுபடியும் அவசரமா என் கழுத்துல தாலியா கட்டிட்டேன். மறைக்காதீங்க முதலாளி. ஈஸ்வரி இப்ப மேஜர் ஆயிட்டா. உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஈசு முதல்ல இருக்கு பாலை ரெடி பால் அடைஞ்ச பங்களால பால் காய்ச்சி நடா பண்ண போறேன்.